சிலுவை பாடுகளை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். என்னவென்றால் கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சபிக்கப்பட்டார். எப்படி சபிக்கப்பட்டார் என்றால், உங்களுடைய சாபம் நீங்க அன்று சாப மரத்தில் தொங்கப்பட்டார். நியாய பிரமாணத்தின்படி நீங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பாவத்தின் நிமித்தம், உங்களுடைய முன்னோர்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பாவத்தின் நிமித்தம், உங்கள் பிள்ளைகள் அறிந்தும் அறியாமல் செய்த பாவத்தின் நிமித்தம் அன்றே சாப மரத்தில் அவர் தொங்கப்பட்டார். சாப மரத்துல அன்று அவர் மரித்தார். சாப மரத்துல அன்று அவர் பாடுகள் பட்டார். சாப மரத்துல அவர் கஷ்டப்பட்டார். அவர் நினைத்தால் அந்த மரத்தை விட்டு இறங்கி வர முடியும். ஆனால் இறங்கி வந்திருந்தால் உங்களுடைய சாபம் நீங்கி இருக்காது என்பதை அறிந்துதான் அன்று அவர் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் வரைக்கும் அந்த சாப மரத்தில் துடிதுடித்து கடைசியாக மரித்தார். ஏனென்றால் உங்களுடைய சாபம் நியாய பிரமாணத்தின்படி நீங்கி பிசாசின் கையிலிருந்தும் இந்த சாபத்தின் கிரியிலிருந்தும் உங்களை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இயேசுவிடம் நீங்க ஒப்பு கொடுக்கணும். இயேசுவே, அன்று சாப மரத்துல என் சாபம் நீங்க ஒப்பு கொடுக்கப்பட்டீங்கப்பா. இது என்னுடைய சாபத்தை நீக்கி போடுங்க. எனக்கு அந்த சாபத்துல இருந்து விடுதலை கொடுங்க. என்னையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவே, உன் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாங்கள் அந்த வாக்கை பெற்று இருக்கிறோம். அதை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று அவரிடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்காக தான், உன் சாபம் நீங்க தான், உன்னை ஆசீர்வதிக்க தான் அந்த சாப மரத்துல அவர் மரித்தார். அந்த சாப மரத்துல அவர் சிலுவையிலே தொங்கினார் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த வார்த்தை மூலமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.